வெல்கம் டு சாதனா ஹிந்தி கிளாஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மத்தியமாக நியூ சிலபஸில் உள்ள நியூ சிலபஸ் 2022க்குள்ளது. மத்தியமாக புக் பேஜ் நம்பர் 32 இருக்குது. லெசன் நம்பர் ப்ரோ செக்ஷனில் உள்ள லெசன் நம்பர் 2 தக்ஷிண பாரத் ஹிந்தி பிரச்சார் சபாவில் உள்ளது. சாரான்ஷ் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்த்து படிச்சுக்கோங்க. இது ஃபுல் ஒன் வேர்ட். अभ्यास, अभ्यास ना स्टडी. हिंदी में अर्थ लिखिए. स्थित बसा हुआ, स्थित बसा हुआ ना सिचुएटेड எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். உத்தேஷ்ய லக்ஷ்ய மீன்ஸ் உத்தேஷ்யனா நம்மளோட எய்ம், லக்ஷ்ய நம்மளோட சேம் இது தான். உத்தேஷ்ய லக்ஷ்ய எய்ம் அப்படின்னா ஆம்பிஷன் சொல்லலாம். प्रति वर्ष हर साल एवरी ईयर. खुद स्वयं मीन्स तन ताने आवर ओन सेल्फ. अजीवन जीवन भर, अजीवन मीन्स लाइफ लॉन्ग. गुजरना बीतना मीन्स स्पेंड பண்ணுற டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. விலோம்பு शब्द लिखिए. விலோம்பு, விலோம்புனா ஆப்போசிட். ஒரு வேர்டு கொடுத்துருக்கத அதை ஆப்போசிட்டாக எழுதணும். தக்ஷின், தக்ஷின்னா சவுத்து, உத்தர்னா நார்த்து. சுபுத்திர குபுத்திர, சுபுத்திரனா நல்ல மகன், குட் சன் அப்படின்னு அர்த்தம். குபுத்திர, குபுத்திரனா பேட் சன் மீன்ஸ் எந்த ஒரு பொறுப்புமே இல்லாத ஒரு பையன் அப்படின்னு அர்த்தம். பிரதம் அந்திம், प्रथम, प्रथमना फर्स्ट, अंतिमना लास्ट. आरंभ अंत, आरंभना स्टार्ट, अंतना एंड. साकार निराकार, साकारना शेप ஒரு வடிவம் உள்ளது, வடிவம் உள்ள. நிராகார்னா ஷேப் இல்லாதது, ஷேப்லெஸ் உருவம் இல்லாத. उपयुक्त, उपयुक्त யூஸ்ஃபுல். अनुपयुक्तना अनयूस्फुल. जोड़े बनाइए मीन्स मैच द ஃபாலோவிங். இதில் நம்ம 4 பிரான்ச்சஸ் நம்மளுக்கு தெரியும். தக்ஷிண பாரத்குள்ளது இந்த சபா நடத்த வேண்டிய 4 பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ அதில் உள்ளதை நம்ம இப்போது தக்ஷிண பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா எதை சொல்கிறோம், இங்கே நம்ம சென்னையில் உள்ளதை சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு நேம்ஸ் கொடுத்துருக்குறாங்க வேறு கண்ட்ரி ஸ்டேட்டுக்குள்ளது. ஸோ தக்ஷிண பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா ராஷ்ட்ரிய महत्व की संस्था है. ஒரு தேசிய மகத்துவனா இம்பார்ட்டண்ட். சன்ஸ்தா, சன்ஸ்தானா ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னு அர்த்தம். பாரத் செகண்ட். பாரத் இதுக்கு ஆன்சர் ஹிந்தி பிரச்சார் சமாச்சார் ஏவ் தக்ஷின் பாரத். ஹிந்தி பிரச்சார் சமாச்சார் மீன்ஸ் நியூஸ் பேப்பர், சமாச்சார்னா நியூஸ் பேப்பர். அப்படி இல்லைன்னா தக்ஷிண பாரத். आंध्र शाखा मीन्स आंध्र ब्रांच, शाखा ना ब्रांच. बहुभाषी देश है, बहुभाषी ना मल्टीलिंग्वल कंट्री मीन्स எல்லா லாங்குவேஜஸும் ஸ்போக் பண்ணுற ஒரு ஸ்டேட், சாரி கண்ட்ரி. கர்நாடக் ஷாக்கா, கர்நாடக் ஷாக்காவில் என்ன சொல்கிறாங்கன்னா பாரத் வாணி அப்படின்னு சொல்கிறாங்க. கேந்திர சபா ஸ்திராவந்தி. निम्नलिखित शब्दों का वाक्यों में प्रयोग कीजिए. संस्था, संस्थाना இதோட ஒரு ஆர்கனைசேஷன். இது எப்படி ஆயிருக்கு. ஸோ दक्षिण भारत हिंदी प्रचार सभा एक राष्ट्रीय महत्व की संस्था है. ஸோ இந்த ஆர்கனைசேஷன் எது கூட சேர்ந்தது, தக்ஷிண பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா. இந்த மாதிரி ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க, நம்ம அதுக்கு சூட்டபிளான ஒரு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணி எழுதணும். नींव डालना மீன்ஸ் இதில் யார் ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் போட்டது, யார் ஆரம்பித்தா அப்படின்னு பார்த்தோன்னா காந்திஜி ने दक्षिण भारत हिंदी प्रचार सभा की नींव डाली. இதை ஆரம்பித்தது யார், காந்திஜி. बहुभाषी, बहुभाषीना मल्टी लैंग्वेजेस. भारत में कई भाषाएं बोली जाती है. இந்தியாவில் நிறையா கஹினா மெனி லாங்குவேஜஸ் ஸ்போக் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. इसलिए यह बहुभाषी देश कहलाता है. அதனால் நம்ம இந்தியாவை
பகுபாஷி கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. பகுபாஷினா மல்டி லாங்குவேஜஸ், மல்டிலிங்குவல். अजीवन, गांधी जी अजीवन दक्षिण भारत हिंदी प्रचार सभा के अध्यक्ष रहे. अजीवन என்னது லைஃப் லாங், மீன்ஸ் அவங்க லைஃப் லாங் நம்ம தக்ஷிண பாரத் ஹிந்தி பிரச்சார சபாவில் அவங்க ஒரு ஃபவுண்டராக இருந்திருக்காங்க ஃபுல் லைஃப் லாங்காக. லபாவனித் ஹோனா, லபாவனித் ஹோனானா பெனிஃபிஷியரி, மீன்ஸ் லாபம், ப்ராஃபிட் கிடைக்கிறது. சபா கி பத்திரிகாவும் से आम जनता, சபாவோட பத்திரிகாவும் மீன்ஸ் நியூஸ் பேப்பர் மூலயமா ஆம் ஜனதா, ஆம் ஜனதானா பொதுமக்கள், காமன் பீப்புள், और प्रचारक लाभान्वित होते आ रहे हैं. பிரச்சாரக்னா நம்ம ஹிந்தி சொல்லி கொடுக்குறாங்கல்ல பிரச்சாரக். ஸோ அவங்க பொதுமக்கள் எல்லாத்துக்குமே வந்து இது வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டபுளாக இருக்குது. सभा की पत्रिकाओं से आम जनता और प्रचारक लाभान्वित होते आ रहे हैं. निम्नलिखित गद्यांश पढ़कर प्रश्नों का उत्तर दीजिए. ஸோ இது ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை ரீட் பண்ணி நம்ம கீழே இருக்க ஆன்சர்ஸை, क्वेश्चंस का आंसर्स எழுதணும். आपने दक्षिण भारत हिंदी प्रचार सभा का नाम सुना होगा. दक्षिण भारत हिंदी प्रचार सभाவோட பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. दक्षिण भारत हिंदी प्रचार सभा एक संसदीय अधिनियम 1964 के अंदर राष्ट्रीय महत्व की संस्था, एन इंस्टीट्यूशन ऑफ नेशनल इम्पोर्टेंस अंडर पार्लियामेंट एक्ट 1964 है. इस संस्था के द्वारा संचालित विभिन्न परीक्षाओं में प्रति वर्ष लाखों की संख्या में छात्र भाग लेते हैं. इसकी शाखाएं दक्षिण के चारों प्रांतों में आंध्र व तेलंगाना, कर्नाटक, केरल और तमिलनाडु में हैं. ஸோ இதோட பிரான்ச்சஸ் வந்து 4 ஸ்டேட்டு கொடுத்துருக்காங்க நேம். दिल्ली में भी इसकी शाखा है, दिल्लीலையும் இருக்குது அப்படிங்கிறாங்க. इन शाखाओं का प्रधान कार्यालय चेन्नई में स्थित है. இதோட மெயின் பிரான்ச்சஸோட ஆஃபீஸ் வந்து எங்கே இருக்குது? சென்னையில். यह कार्यालय केंद्र सभा के नाम से भी जाना जाता है. இதோட ஆஃபீஸஸ் வந்து கேந்திர சபான்னு சொன்னாலும் அந்த பேர்லேயும் சொல்லப்படுறாங்க. ஸோ இதோட क्वेश्चंस பார்ப்போம். सभा की परीक्षाओं में प्रति वर्ष कितने छात्र भाग लेते हैं. ஸோ இந்த இது ரீட் பண்ணோம்னா இதுலேயே தான் ஆன்சர்ஸ் இருக்கும். ஸோ सभा की परीक्षाओं में प्रति वर्ष लाखों की संख्या में छात्र भाग लेते हैं. भागना पार्टिसिपेट, छात्रना स्टूडेंट, प्रति वर्ष एवरी ईयर, लाखों ना लैक्स, संख्या ना नंबर. सो एवरी ईयर लैक्स ऑफ नंबर्स ऑफ लैक, லட்சக்கணக்கான பிள்ளைங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. सभा की शाखाएं किन किन प्रांतों में हैं. सभा की शाखाएं दक्षिण में चारों प्रांतों आंध्र व तेलंगाना, कर्नाटक, केरल और तमिलनाडु में हैं. ஸோ இதோட 4 ஸ்டேட்டோட நேம். सभा के प्रधान कार्यालय कहाँ स्थित है. சபாவோட மெயின் ஆஃபீஸஸ் வந்து எங்கே சிச்சுவேட்டடாக இருக்குது அப்படிங்காங்க. सभा का प्रधान कार्यालय चेन्नई में स्थित है. निम्नलिखित प्रश्नों के उत्तर 5 वाक्यों में दीजिए. ஸோ இது வந்து 5 सेंटेंस आंसर्स. दक्षिण भारत हिंदी प्रचार सभा के बारे में 5 वाक्य लिखिए. दक्षिण भारत हिंदी प्रचार सभाவை பற்றி ஒரு 5 सेंटेंस वाक्यना सेंटेंस எழுத சொல்லுதாங்க. दक्षिण भारत हिंदी प्रचार सभा एक राष्ट्रीय महत्व की संस्था है. दक्षिण भारत हिंदी प्रचार सभा வந்து ஒரு நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸான ஒரு ஆர்கனைசேஷன். इसकी शाखाएं दक्षिण के चारों प्रांतों में हैं. இதோட பிரான்ச்சஸ் வந்து 4 ஸ்டேட்லேயும் இருக்குது அப்படிங்கிறாங்க. इन शाखाओं का प्रधान कार्यालय चेन्नई में स्थित है. இதோட மெயின் ஆஃபீஸஸ் வந்து எங்கே இருக்குது? சென்னையில் சிச்சுவேட்டடாக இருக்குது. गांधी जी ने इस संस्था की स्थापना सन
1918 में சென்னை में की. இது யார் ஆரம்பிச்சு வச்சுருக்காங்க? காந்திஜி வந்து அதோட மெயின் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது எப்போ 1918 சென்னையில். यह संस्था गांधी जी के सपनों को साकार करती आ रही है. ஸோ அவங்களோட கனவுகளை வந்து இன்னும் நிறைவேற்றி சப்னோனா கனவுகள், ட்ரீம்ஸ், அதை வந்து இன்னும் அந்த தக்ஷிண பாரத் இந்தி பிரச்சார சபா வந்து நிறைவேற்றி இன்னும் கொண்டு வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அது மூலியமாக தான் நம்ம வந்து எக்ஸாம்ஸ் எழுதுதும். दक्षिण भारत हिंदी प्रचार सभा संसदीय अधिनियम मीन्स इंडियन कॉन्स्टिट्यूशनिல் पार्लियामेंट एक्टिல் வந்து 1964 के अंतर राष्ट्रीय महत्व की संस्था है. दक्षिण ஸோ பார்லிமெண்ட் ஆக்ட்லேருந்து நம்மளுக்கு இந்த ஒரு இது சட்டத்துலேருந்து அதிகாரம் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ 1964. सेकेंड क्वेश्चन, दक्षिण भारत हिंदी प्रचार सभा की पत्रिकाओं का उल्लेख कीजिए. दक्षिण की चारों प्रंतियाँ मीन्स दक्षिण भारत हिंदी प्रचार सभा நியூஸ் பேப்பரோட இதை வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த क्वेश्चनिல். दक्षिण की चारों प्रंतियाँ शाखाएँ हिंदी के साथ अपनी अपनी प्रंतीय भाषाओं में पत्र पत्रिकाएँ प्रकाशित करती आ रही है. ஸோ 4 பிரான்ச்சஸ்லேயும் வந்து ஹிந்தி கூட அவங்கவுங்க ஓன் ஸ்டேட்டில் உள்ள லாங்குவேஜஸ் மூலயமா அவங்க வந்து அந்த நியூஸ் பேப்பரை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஆந்திரா ஷாக்கா சே ஸ்ராவந்தி. ஸோ ஆந்திரா பிரான்ச்சஸில் இருக்கிறது வந்து என்னது ஸ்ராவந்தி. கர்நாடக் ஷாக்கா சே பாரத் வாணி. கர்நாடகில் உள்ளது வந்து பாரத் வாணி. केरल शाखा से केरल भारती और तमिलनाडु से हिंदी पत्रिका निकल रही है. ஸோ எந்தெந்த ஸ்டேட்டில் எந்தெந்த நியூஸ் பேப்பர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. केंद्र सभा से हिंदी प्रचार समाचार एवं दक्षिण भारत प्रकाशित हो रही है. केंद्र सभाना சென்னையிலேருந்து. ஸோ இது ஹிந்தி பிரச்சார் சமாச்சார் அப்படின்னா தக்ஷிண பாரத், பிரகாஷித்னா பப்ளிஷ் ஆகுது. इन पत्रिकाओं से आम जनता और प्रचारक लाभान्वित होते हैं. ஸோ இந்த நியூஸ் பேப்பர் பத்திரிக்காவும்னா நியூஸ் பேப்பர் மூலியமாக ஆம் ஜனதா மீன்ஸ் காமன் பீப்புள் வந்து காமன் பீப்புள் அப்படின்னா பிரச்சாரக் இவங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிஷியரியாக இருக்குது, லாபமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். இதோட சாராம்ஷ் வந்து இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பார்த்து நீங்கள் படிச்சுக்கோங்க. பாய்.